ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பிஎட் முடிச்சிருக்கனால நாங்கள் பேப்பர் 2க்கு தான் நாங்கள் எலிஜிபிள். அதனால நான் பேப்பர் 2 செலக்ட் பண்ணுறேன். மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம். அதே மாடல் தான். அதேமாரி மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்ம இதுக்கு மெயிலுக்கு மெசேஜ்லாம் கொடுத்துட்டு மெயிலுக்கு நம்மளுக்கு மெசேஜ் வரும். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி ஸ்பேம் மெசேஜில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பேம் மெசேஜில் வந்துருக்கீங்களா, இந்த ஓடிபி. இந்த ஓடிபியை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. 3397 வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்து அதேமாரி ஃபோன் நம்பரையும் கொடுத்துக்கலாம். மெசேஜ் வந்துடுச்சு. மொபைல் நம்பரும் வெரிஃபை பண்ணிட்டோம். இதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இதேமாரி மெசேஜ் வந்திருக்கும். நீங்கள் பாஸ்வேர்டை காப்பி பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுவே எனக்கு லாகின் ஆகிருக்கு. அதனால நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் அப்புறம் வேணால் லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குல்ல, இதை கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்துட்டு வந்து தமிழ், நான் வந்து சோஷியல் சயின்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிடுறேன். நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுன்னா இதை படித்து பார்க்குறதா இருந்தால் படித்து பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் படித்து பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எதோ அதே பிஜிடிஆர்பிக்கு சொன்ன மாரி தான். அதேமாரி இந்த இடத்துல என்ன வேணும்னா, நீங்கள் வந்து எந்த மேஜரோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் என்ன லாங்குவேஜ் வேணுமோ உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளைடு சப்ஜெக்ட் அப்ளைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் மேக்ஸ் சயின்ஸ் குரூப்னா மேக்ஸ் சயின்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப்னா சோஷியல் சயின்ஸ் எடுத்துக்கோங்க. அதிலே என்னன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் வேணும்னா மேக்ஸ் சயின்ஸ் எடுத்துக்கலாம். சோஷியல் சயின்ஸ் வேணும்னாலும் சோஷியல் சயின்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தமிழ் இங்கிலீஷ் மேஜருக்கு. மற்ற எல்லாருக்குமே நீங்கள் மேக்ஸ் குரூப்னா மேக்ஸ் எடுத்துக்கோங்க, சயின்ஸ் குரூப்னா சயின்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஆப்ஷனல் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு லாங்குவேஜ் எந்த ஆப்ஷனல், தமிழ் இங்கிலீஷ் அது மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன். தமிழ் இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் வேணா ரெண்டுத்துல மேக்ஸ் வேணும், எனக்கு மேக்ஸ் சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் சயின்ஸ் கூட எழுதி நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாமு, டெட் எக்ஸாமு. இது முடிச்சவங்களுக்கு தான் யூஜிடிஆர்பின்னு நடத்துவாங்க. இதில் பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் திருப்பி எக்ஸாம் நடக்கும். அப்போ தான் மேஜருக்கான பேப்பர் நடக்கும். அப்போ தான் போஸ்டிங் போடுவாங்க. இது வந்து இப்போதைக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். ஓகேங்களா? இல்லை அப்படியே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே வேலிட் ஃபோட்டோ ஐடி கார்டு அப்படின்னு இருக்குங்க இல்லையா, அந்த நம்பருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட என்ன ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ஆதார், பேன் கார்டு கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதார், பேனு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுமாரி சப்காஸ்ட் கேட்டிருப்பாங்க. சப்காஸ்ட் என்ன வருவீங்களோ அதில் கொடுத்துக்கோங்க. அதுமாரி கம்யூனிட்டி மாற்ற முடியாது ஃபியூச்சரில், அதனால் பார்த்துக்கோங்க. கொடுக்கும்போதே ஒழுங்காக கொடுத்துக்கோங்க. அதுமாரி இது யாரால் அப்ரூவல் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு இல்லையான்னு. அப்புறம் யார் கொடுத்தா, தாசில்தாரா, யார் கொடுத்தா, ஹெட் ஆஃப் தி குவார்ட்டர், டெப்டி தாசில்தாரா அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க ஜோனல் டெப்டி தாசில்தார். அதுமாரி உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதேமாரி கொடுத்துக்கோங்க. அசிஸ்டன்ட் கலெக்டர், சப் கலெக்டர் அதுமாரி கொடுத்துருப்பாங்க. அது என்னவோ அது போட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னை கொடுத்தோன்னா கார்னரில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ புதுசாக போட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபோட்டோ வச்சு வந்திருக்கு இல்லையா டிஜிட்டலில், அந்த சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு இப்போ அதுதான் வேலிட்டி. மற்ற எந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி உங்களுக்கு புதுசு தான் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. எல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போயிடலாம். இங்கே உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும். டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பேசணும்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க. ஆம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, பிடபிள்யூபிக்கு சப் கேட்டகரி என்ன, எந்த அளவுக்கு கேட்டகரி, சிஏடி 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி சப் கேட்டகரி வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்து நான் வந்து சும்மா 1ன்னு கொடுக்குறேன் உங்களுக்காக. இப்படி கொடுத்தோம்னா
அதில் வந்து பிளைண்ட்னஸா லோ விஷனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே CA2 அப்படின்னா ஹார்ட் டு ஹியரிங், காது கேட்காதவங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுமாரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. CAT3க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே ஆசிட், விட்டமின்ஸ், லிப்ரோஸ்கோபி, லாக்கோமீட்டர் டிசபிலிட்டி, மஸ்குலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 விதமான இது கொடுத்துருக்காங்க, கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதே CAT4 அப்படின்னா அதுக்கு வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, மென்டல் இல்னஸ், மல்டி டிசபிலிட்டிஸ், ஆட்டிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் CAT4ல இருக்கு. டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன், ஐடி கார்டு நம்பரு, சர்டிஃபிகேட் இஷ்யூடு, என்னைக்கு இஷ்யூடு கொடுத்தாங்க, டிஃப்ரெண்ட் ஏபிள்டு சர்டிஃபிகேட் இஷ்யூடு அட் எங்கே கொடுத்தாங்க, யார் மூலமாக கொடுத்தாங்க, எந்த இடத்துல, ஐ மீன் சென்னை, மதுரை டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் பர்சன்டேஜ், எந்த அளவுக்கு டிசபிலிட்டி பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, வேர் தேர் இஸ் நீடு ஸ்கிரைப் வேணுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கோங்க. நோ அப்படின்னா நோ கொடுத்துட்டு போயிருங்க. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்காக அது. நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ஆஃப் குவாலிஃபிகேஷன் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 3 விதமான கேட்டகரி இருக்குது. 10th 12th ஈக்குவலண்ட் வந்து 10th 12th ஆர் 12th ஈக்குவலண்ட்டாக படித்த சப்ஜெக்ட் ஒன்று டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதான் நினைக்கிறேன். யூஜி ப்ளஸ் 2 year டிப்ளமா எலிமெண்ட்ரி எஜுகேஷன், இதான் மெயின். 2 years ஆஃப் டிப்ளமா எலிமெண்ட்ரி எஜுகேஷன். நீங்கள் ஃபைனல் இயர் படித்தாலும் சரி, இல்லை முடித்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே வந்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரிக்கு ஈக்குவலாக வேறு எந்த கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ப்ளஸ் யூஜி, அதாவது ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும், ப்ளஸ் பிஎட் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஆர் பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன், பிஎடே வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் சில பேர் பண்ணியிருப்பீங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, 2வது கேட்டகரி. 3வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10th 12th ஈக்குவலண்ட், 12th ஹையர் செகண்டரிக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அது வச்சுக்கலாம். ப்ளஸ் 4 years, அதாவது பிஏ பிஎஸ்சி இன்டகிரேட்டட், பிஏ பிஎஸ்சி, அதாவது எப்படி சொல்கிறது, இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு இல்லையா, பிஏ பிஎடு பிஎஸ்சி பிஎடு, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. பிஏ பிஎஸ்சி பிஎட் அது, அல்லது பிஏ பிஎடு பிஎஸ்சி பிஎடு. அதேமாரி பிஇ, அதாவது எப்படி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படித்து பிஎட் பண்ணியிருப்பாங்க, 4 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது, அதுவும் டிப்ளமோ கோர்ஸோட, அது பண்ணவங்களும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த 3 கேட்டகரி உள்ளவங்க தான் எலிஜிபிள் பேப்பர் 2க்கு. இப்போ அது கொடுத்தோடனே நான் வந்து செகண்ட் கேட்டகரியில் வருவேன். பிஏ 10th 12th யூஜி ப்ளஸ் பிஎடு. இதில் வந்து 10th ஹையர் செகண்டரி யூஜி மார்க் கேட்டிருக்காங்க, பிஎடோட மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கேட்டகரியை நம்ம ஃபில் பண்ணணும். மார்க் ஷீட் நம்பரு என்னென்ன கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட் நம்பரு, லாங்குவேஜ், தமிழ் ஒரு லாங்குவேஜாக படிச்சிருக்கீங்களா, மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக இர்ரெகுலராக, அதுமாரி கேட்டிருக்காங்க. ஸ்கூலுக்கும் சரி காலேஜுக்கும் சரி, ஐ மீன் ரெகுலராக ப்ரைவேட்டா, ஓகேங்களா, அதையும் சொல்லிக்கிறேன். ரெகுலராக ப்ரைவேட்டான்னு கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் தி போர்டு, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா, அது இயர் ஆஃப் பாசிங் எவ்வளோ, 10th எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் பர்சன்டேஜ் போடணும். 10th 12th அதே தான். யூஜிக்கு அதேமாரி தான். யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி, நேம் ஆஃப் தி டாக்குமெண்ட், என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்க, டிகிரியா ப்ரொவிஷ்னலா, ஓகேயா, டிகிரியா ப்ரொவிஷ்னலா, அப்புறம் டிகிரினா சர்டிஃபிகேட் நம்பரு, எந்த காலேஜில் படிச்சீங்க, எந்த யூனிவர்சிட்டி, அது யூஜிசி ரெகனைசேஷன் இருக்கா அப்படிங்கிறது, நேம் ஆஃப் தி டிகிரி, என்ன டிகிரி படிச்சீங்களோ அந்த டிகிரி. இப்போ பிஏ, அதில் வந்து பிஏ பிஎஸ்சி பிலிட் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நேம் ஆஃப் தி டிகிரி. ஓகேங்களா, பிஏ. பிஏனா என்ன மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 4, தமிழ், இங்கிலீஷு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரின்னு 5 மேஜர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங்கு, டைரெக்டாக உங்களுக்கு படிச்சிங்களா எப்படின்னு, நான் நோட்டிஃபிகேஷன் நார்ம்ஸ் படி நீங்கள் டைரக்ட் சப்ஜெக்ட், அதாவது இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட், இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா அதோட எதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது போடணும். அப்புறம் எந்த இயர் முடிச்சிங்க, எத்தனை பீரியட் ஆஃப் ஸ்டடி, அதாவது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 3rd year வரைக்கும் போடணும் பீரியட் ஆஃப் ஸ்டடினா. ஓகேங்களா, இங்கே அதே சேம் மாடல் தான் பிஎடுக்கு. ஓகேங்களா,
அதே ஃபுல் மார்க் ஓவரால் மார்க் தான் நீங்கள் போட மாரி இருக்கும் பர்சன்டேஜ். இல்லை உங்கள் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ மார்க் எவ்வளோ கிரேடுன்னு கொடுத்துருவாங்க, அதையே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பேஜை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகலாம். இதுமாரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு கொடுத்தா உங்கள் மேலே எக்ஸாம் எந்த சென்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க, கிரிமினல் கேஸ் இது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கொடுத்துட்டு ஃபீஸ் பேமெண்ட் வந்து 600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு போய்க்க வேண்டியதான். வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். இது எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வந்து பிஜிடிஆர்பிக்கு போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து டிஓசி ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு அதுவே நல்லா கலர் பண்ணி கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஜெராக்ஸ் மாடலோ இல்லை கலர் மாடல் வேணும் அப்படின்னா வைப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். அதுக்கு தகுந்தாப்புல கிளியராக வந்துடும். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கம்ப்ரெஸ் பண்ணணும். எந்த சைஸ் கம்ப்ரெஸ் பண்ணணுமோ அது கீழே ஷேர் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஃபைலா என்டையர் ஃபைலா அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல சிங்கிள் ஃபைல்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த கம்ப்ரஸ் வந்து எவ்வளோ கேபி சொல்லியிருக்காங்களோ, இங்கே 40 கேபினா 40 கேபி, 500 கேபினா 500 கேபி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே அந்த சைஸ் பண்ணி நீங்கள் எதில் ஷேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் டிரைவில் கொண்டு போய் வச்சிடாதீங்க, அந்த தப்பு செஞ்சிடாதீங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்புக்கோ இல்லை உங்களோட டவுன்லோட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியுது. இதே நீங்கள் டிரைவில் கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் அப்லோட் சூஸ் ஃபைல் சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் அதுலேருந்து செலக்ட் பண்ணி கொண்டாந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருக்குது. 2 நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்குது, ஸ்டேட்டஸு லோடிங்லேயே இருக்குது, அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. இதே நீங்கள் டவுன்லோட்ஸ் நான் சொன்ன மாரி டவுன்லோட்ஸில் வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அக்செப்ட் ஆகிக்குது. உடனே நீங்கள் அடுத்தடுத்து பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும். ஒரே டயத்தில் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு இந்த இப்போ கொடுத்தோன்னே க்ரீன் கலர் பாக்ஸ் வரும், அதேமாரி கொடுத்தோன்னே ஒன்றே மாறாது. ஓகேங்களா? இப்போ நான் சூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. நான் வந்து 10th இதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இதுமாதிரி டவுன்லோட்ஸ் இருக்கா, இதில் வந்து நீங்கள் ஃபைல் சேவ் பண்ணும் போது என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே கிளிக் ஹியர் டு அப்லோட் இதேமாரி வந்தோடனே கிளிக் ஹியர் டு அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுமாரி லோட் ஆகிட்டு டக்குன்னு வந்துடும். இதே நீங்கள் டிரைவில் வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். 2 நாள் ஆனாலும் அதே ஸ்டேட்டஸில் தான் லோடிங்லேயே இருக்கும். இந்த இந்த இது இப்போ காமிச்சில் அப்லோட் லோடிங்னு அதேமாரி தான் நிற்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா தான் கொடுக்கணும். டவுன்லோட்ஸில் போட்டு கொடுங்க. இதுமாரி ஒவ்வொன்றா நம்ம சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்து டவுன்லோட்ஸ் இருக்குங்களே இங்கே இதுமாரி டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் நேம் போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணும்போது இங்கே வந்து நம்மளுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. இதுமாரி கிளிக் ஹியர் டு அப்லோட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதை வந்து இது வியூ பண்ணியும் பார்க்க முடியும். ஓகேங்களா? வியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும். புது மாடல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் இப்போ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? பழசு இருந்தால் இப்போ இதுக்கு அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்யூச்சரில் உங்களுக்கு எப்படியுமே புதுசு கேட்பாங்க. இப்போ டேட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காட்டி 1 வீக்கில் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துடும். பழசு இருக்கிறவங்க சீக்கிரம் அதை அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ஓகேங்களா? இப்போ எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்குமே கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா டிசியில் வந்து உங்களை கான்டாக்ட் அப்படின்னு போட்டு குட்டுன்னு போட்டிருந்தா நீங்கள் டிசியை கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? அது கடைசியாக நீங்கள் முடித்த காலேஜ்லேருந்து வாங்கினதாக இருக்கணும். ஓகேங்களா? அதுமாரி கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கேரக்டர் சர்டிஃபிகேட் நான் ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதுலேயும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் டவுன்லோட் வேணாலும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணால் உங்களுக்கு அப்ளிகேஷன் இப்படி இருக்கா, எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து எல்லா உறுதிமொழிக்கும் பாக்ஸில் டிக் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். நீங்கள் வந்து உங்கள் இதில் எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு படித்து பார்த்துக்கோங்க. அதோட 1க்கு 2 வாட்டி கேட்பாங்க. அப்புறம் எடிட் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. அவங்கள்ட்ட சொல்கிற டேட் 3 நாள் டேட் கொடுப்பாங்க. இப்போ டெட்டு கொடுத்துருக்காங்களே எனக்கு தெரியல. இப்போ வேணால் அடுத்த ஷார்ட்ஸில் நான் சொல்ல எஸ் ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு 2 வாட்டி கேட்குறாங்க. எஸ் கொடுத்துட்டு அக்ரி டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுத்துட்டு திருப்பி எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனல் சப்மிட் கேட்கும். ப்ரொசீட் டு பேமெண்ட் இருக்குங்க இல்லையா, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதேமாரி தான் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேமெண்ட் கேட்வே கொடுத்துட்டு இங்கே ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. ஆன்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஜிபே இதேமாரி பண்ணுறதா இருந்தால் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா?
இல்லை எஸ்பிஐ மூலமாக பண்ணுறேன்னா எஸ்பிஐ கொடுத்துக்கோங்க, இந்த ஆப்ஷன் கொடுத்துங்க எஸ்பிஐனா. இல்லை அப்படின்னா நீங்கள் அதர்ஸ்னால் இது ஜிபேனா இதை கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அது சர்வீஸ் சார்ஜ் 25 ரூபா சேர்த்து 625 வருது. ப்ரொசீட் டு பே கொடுத்துக்குறோம். இந்தமாரி வர இடத்துல நம்ம வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். மேலே வின் டூ இந்தமாரி வருது இல்லையா, அப்ளை ஆஃபர்னு, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அதுமாரி எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வரும். எது வேணுமோ இப்போ ஜிபேனா ஜிபே கொடுத்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வித்தவுட் ஆஃபர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுமாரி போயிட்டு ஜிபேக்குள்ளே போய்டும். ஜிபேக்குள்ளே போய்ட்டு உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து யூபிஐ நம்பர் கொடுத்து எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறது அதுவே தானாகவே ஷோ ஆகிடுது. டேக்ஸோட 25 ரூபா கொடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்தமாரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? கொடுத்துட்டு இதுமாரி உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் வந்துடும். ஃபஸ்ட்டு பேஜ் வந்ததுன்னா இப்படி தான் இருக்குங்க, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படி சாரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டட்னு காமிக்கும். ஓகேங்களா? இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் டன் ஆகிட்டுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டெட்டுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்க பேப்பர் 2க்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.